அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பேசிக்கா என்ன டூல்ஸ் வேணும்னா பார்க்க போகிறோம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு யூஸ் பண்ண ப்ரஷ் எடுத்துங்க, இல்லை புதுசா வாங்கிக்கோங்க. அப்புறம் ட்ராக் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காப்பர் ஒயர் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ரூ. 10 ரூ. 15 தான் அது. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. டியூசர் வந்து மெட்டலில் இந்த மாதிரி வாங்காதீங்க. மெட்டல் பிளாக்கில் இருக்கும். மெட்டல் தான் பிளாக்கில் இருக்கும், மெலிசாகவும் இருக்கும், நல்லா யூஸாக இருக்கும். பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நோஸ் பிளேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கட்டர்னு இருக்கும், இந்த மாதிரி கட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நோஸ் பிளேயர் வேறு, கட்டர் வேறு, தனித்தனியாக வாங்கிக்கோங்க. சால்ட்ரிங் லெட்டு, இதெல்லாம் பேசிக் நான் காமிக்கிறதுலாம். இதெல்லாம் இருந்தால் சர்வீஸ் பண்ண முடியும். டூல்ஸ் வந்து 200 250 ஒரு செட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வாங்காதீங்க. ஏன்னா செட்டாக வாங்கினா எல்லாமே வந்துடும். நட்ராஜ் நைஃப் ஒரு 5 ரூபா வாங்கிக்கோங்க. டூல்ஸ் வந்து அந்த முனையில் அந்த கழட்டி மாட்டுற மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி டைரெக்டு டூலாக வாங்கிக்கோங்க. சால்ட்ரிங் பேஸ்ட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஒரு 20 ரூபா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது சர்வீஸ் ஹோல்சேலாக பண்ணுறாங்களான்னு விசாரித்து வச்சுக்கோங்க. ஹோல்சேலான்னு கேட்டுக்கங்க முதல்ல. இல்லாட்டி அவங்களே வெளியே கொடுத்து பண்ணுறவங்களா இருப்பாங்க, உங்கள்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்காதீங்க. ஹோல்சேலாக பண்ணுறவங்களா இருந்தால் பேசிக் நான்லாம் இப்போ வீட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கேன். பேசிக் மாடலுக்கு 50 ரூபாவும், ஸ்மார்ட் ஃபோனுக்கு 100 ரூபா வாங்குகிறேன். அதாவது பர்டிகுலர் சர்வீஸ்க்கு ரிங்கர், மைக்கு, சார்ஜிங் கனெக்டர் இதுக்கெல்லாம் வந்து பேசிக் மாடலுக்கு 50 ரூபா, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் விசாரித்து வச்சுக்கோங்க. இப்போ பேசிக் மாடல் நோக்கியாலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சால்ட்ரிங் ஒயரே இருக்காது, டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இயர் ஸ்பீக்கர் இது. இயர் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டும் அந்த 2 பாயிண்ட்டில் போய் அப்படியே உட்காரும், அவ்வளோதான் வேலையே. சால்ட்ரிங் ஒயரே இருக்காது. கீழே இது வந்து ரிங்கர். இது ரிங்கர்னால் ரிங் டோன்லாம் வருது பார்த்தீங்களா, அதான் ரிங்கரு. பாட்டெலாம் கேட்கலாம், அது இதுதான். அந்த 2 பாயிண்ட்டு இந்த 2 பாயிண்ட்டில் போய் உட்காரும், அவ்வளோதான் போர்டில். அப்போல்லாம் ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி. இப்போ வர மாடலில் வந்து ஒயர் இருக்கும். ரிங்கர்லாம் வந்து நீங்கள் சால்ட்ரிங் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்து அடிக்க வேண்டியதில்லை, எதில் எது வேணால் அடிச்சிக்கலாம். அது இது வந்து இயர் ஸ்பீக்கர் ரிங்கர் ஒன்றா இருக்கும். இதில் வந்து மைக்கு வந்து நீங்கள் எப்போவுமே மாற்றி வைக்கக்கூடாது. ப்ளஸ்ஸை ப்ளஸில் வைக்கணும், மைனஸை மைனஸில் வைக்கணும். ப்ளஸ் வந்து ரெட்டு, மைனஸ் வந்து பிளாக்கு, அதை வச்சுக்கணும். இது ஈஸியாக தான் இருக்கும். சால்ட்ரிங் ஹேண்ட் இருந்தாலே நீங்கள் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சார்ஜர் வாங்கிக்கோங்க. ஒரே பிராண்டு ERD பிராண்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த எரரும் காமிக்காது. பேசிக் மாடல் செக் பண்ணுறதுக்கு 1 ஆம்ப் வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் செக் பண்ணுறதுக்கு 2 ஆம்ப் வாங்கிக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள், 1 AMPன்னு போட்டிருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல. 1 ஆம்ப் இது பேசிக் மாடல் செக் பண்ணிக்கலாம். 2 AMPன்னு போட்டிருப்பான், அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணும்போது எந்த எரரும் வராது. பேசிக்காக அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் காமிச்ச பொருள்லாம் மொத்தம் டோட்டலாகவே ஒரு 1000 ரூபா தான் அந்த மாதிரி வரும். வாங்கி வச்சுக்கோங்க. சால்ட்ரிங் அயர்ன் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. சால்ட்ரிங் அயர்ன் நல்லதாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலே கம்மி பண்ணி விட்ரும். நம்மளுக்கு தான் சால்ட்ரிங் பண்ண வரல அப்படின்னு நினைக்க வச்சிடும். அதனால் வந்து நல்லதாக வாங்கிக்கோங்க. நான் வாங்கி பாருங்கள், புதுசாக ஒன்று வாங்கி மூலையில் தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாங்கி. இது வேஸ்ட்டு இது. நான் வந்து மேக்ஸ் 550ன்னு ஒன்று வாங்குவேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் அதான் 20 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை கொடுத்துட்டானுங்க, அது வரலன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இதை கொடுத்துட்டானுங்க. அது வரதில்லைங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லாவே இல்லை. இது வாங்கி 10 நாளில் போட்டேன். இது வரைக்கும் பாருங்கள், மேக்ஸ் 550ன்னு. இது எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக. அது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதே மாதிரி ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு காம்போ வாட்டர் பேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ கஸ்டமர் டிஸ்பிளே எல்லாம் பேந்துச்சுன்னு வந்தாங்கன்னா இதை ஒட்டி கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிக்கலாம். ஈஸியாக 100 ரூபா வாங்கிக்கலாம். இது பேஸ்ட் விலை 80 ரூபா தான். பேட்ரி வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிலாம் இப்படி தான் இருக்கும். ரிமூவபிள் தான், சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கழட்டிக்கலாம். எல்லா ஃபோனுக்குமே தான் வரும். 1 2 மொக்க கம்பெனி மட்டும்தான் அந்த மைக்ரோமேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சால்ட்ரிங் கொடுத்துருப்பான். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஃபோனே சர்வீஸ்க்கு மேக்ஸிமம் எடுக்காதீங்க. அதே போல் தண்ணியில் விழுந்த ஃபோனை எடுக்காதீங்க. ஒரு நேரத்தில் தண்ணியில் விழுந்த ஃபோன் தான் எங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்தது. தண்ணியில் வந்து திண்ணத்தில் போட்டு க்ளீன் பண்ணாலே வந்து ஃபோனே ரெடி ஆகிடும். 200 ரூபா 300 ரூபா வாங்கிடுவோம். இப்போ உள்ள ஃபோனை நீங்கள் சர்வீஸுக்கு தயவுசெய்து தண்ணியில் விழுந்த செட்டு எடுக்காதீங்க, வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபோனை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோன்லாம் ஃபால்ட் வந்ததுன்னா நீங்கள் பேசி வச்சுக்கேன்னு சொன்னல, ஏதாவது ஹோல்சேலாக சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்ககிட்ட கொடுத்து ரெடி பண்ணி நீங்கள் கமிஷன் மாதிரி வாங்கிக்கோங்க. கை வைக்காதீங்க ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி தான், கை வச்சு மாட்டிக்காதீங்க. ஹோல்சேலாக சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய். இந்த மாதிரி ஃபோன்லாம் ஈஸியாக கழட்டிடும். சிம் ட்ரைவ் முதல்ல கழட்டிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது ஸ்டிப் இருந்ததுன்னா பார்த்துட்டு அதுக்கு பொறுமையாக கழட்டிங்க, சர்வீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோன் தான் கொஞ்சம் டேஞ்சரு. அது விட்டுறாதீங்க. எந்த ஃபோன்லாம் சர்வீஸ் கேடுங்க. ஹோல்சேலாக பேசி வச்சுங்க ஏதாவது கடைங்களில். அவங்க ஹோல்சேலாக பண்ணுறாங்களான்னு நான் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா அவங்களே வெளியில் கொடுத்து பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ டபுள் மடங்கு ரேட்டு கேட்பாங்க. நான்லாம் வந்து வீட்டில் பண்ணுற சர்வீஸ்க்கு பேசிக் மாடலுக்கு 50 ரூபா வாங்குகிறேன், ஸ்மார்ட் ஃபோனுக்கு 100 ரூபா வாங்குகிறேன். இப்போ இந்த மாதிரி மைக் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து 5 ரூபா தான் ஒரு மைக்கு. இந்த மைக்கெலாம் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபோன், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு சால்ட்ரிங்லேயே வச்சுட்டா 100 ரூபா வாங்கலாம் பேசிக் மாடல்லையும் நீங்கள். நான் ஹோல்சேலாகவே 50 ரூபா வாங்குகிறேன். வாட்டரில் விழுந்த ஃபோனை தயவுசெய்து எடுக்காதீங்க.
உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும். அதேபோல் டிஸ்பிளே மாற்றணும் யாராவது வந்தாங்கன்னா டிஸ்பிளே மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு விலை பேசி வச்சுட்டு நீங்கள் கடையில் கொடுத்தாலே ஹோல்சேலாக பண்ணுறவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே கமிஷன் வச்சு வாங்கிக்கலாம். அதேபோல் லாக்கு நீங்கள் வீட்டு வாசலில் போர்டு போட்டுக்குங்க, சர்வீஸ் செய்து தரப்படும், லாக் ரிமூவ் பண்ணி தரப்படும் அப்படின்னு போர்டு போட்டுக்குங்க. எது வந்தாலும் எடுத்துகிட்டு அந்த ஹோல்சேலாக சர்வீஸ் பண்ணுற கடையில் நீங்கள் விசாரிச்சுக்கங்க. எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்கு மேலே கமிஷன் வச்சு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூடவே கமிஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற சர்வீஸில் கம்மி விலையாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க, இல்லை கடைக்கு போயிடுவாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி பேசிக் சார்ஜிங் கேண்டெல்லாம் மாற்றினா ப்ளோயர் வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளோயர்லாம் வாங்காதீங்க, இந்த மாதிரி சார்ஜிங் கேண்டெல்லாம் மாற்றாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனையாகும். நல்லா கற்றுக்கிட்ட பிறகு ப்ளோயர் வாங்கி இந்த சார்ஜிங் கேண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கினா நீங்களே ஹோல்சேலாக பண்ணலாம். உங்கள் வீடு தேடி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சர்வீஸு. அதனால் நீங்கள் பேசிக்காக மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல போர்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கீங்களா அந்த கடையில் கேட்டுக்குங்க. இந்த மாதிரி ஃபால்ட்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆகும்னு கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நீங்கள் கஸ்டமர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன ரேட்டோடு நீங்கள் கமிஷன் வச்சு அதிகமாக சொல்லிக்கங்க. டிஸ்பிளேலாம் மாற்ற வந்தாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாடலில் சொல்லி என்ன டிஸ்பிளே என்ன மாடல்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதோட ரேட் சொல்லிடுவாங்க ஹோல்சேலாக. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 500 வச்சு சொல்லிக்கங்க. அதுதான் இப்போ சர்வீஸ் ட்ரெண்டே. இப்போ வீட்டு வாசலில் முதல்ல போர்டு போட்டுருங்க. வாட்டர் லாக் ஃபோனை எடுக்காதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலான்னு தெரிஞ்சதுன்னா நல்லா நீங்கள் அந்த ஆன் ஆஃப் சுவிட்செலாம் மாற்றுறதுக்கு 10 ரூபா தான் ஒரு சுவிட்சு. இப்போ காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பில், அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா 10 ரூபா நீங்கள் வாங்கலாம், 100 ரூபா வாங்கலாம் ஒரு சுவிட்சு மாற்றுறதுக்கு தாராளமாக. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.